ஓம் சாய்ராம். சாய் பக்தருடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சாய் மிராக்கல். ஒரு சாய் பக்தருடைய குடும்பம் இருந்தது. ஸோ அதில் கணவன் மனைவி அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை பெரிய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. கணவர் என்ன ஆகுறாருனாக்கா நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்துடுறாரு. ஸோ அந்த மனைவிக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல. சாய்கிட்ட அவங்க வேண்டுறாங்க, சாய்பாபா நான் எப்படி என் பொண்ணுடைய கல்யாணத்தை பண்ண போகிறேன், எப்படி நான் மற்ற இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. மற்ற குடும்ப உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, உன்னுடைய கணவர் சாய் நீதி நேர்மைன்னு பற்றி பேசுகிறாரு, ஆனால் இப்போ எதுவுமே உங்களுக்கு உதவலையேன்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப அந்த பெண்மணிக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்திருக்கு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இந்த வார சந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த வார சந்தைக்கு காய்கறி வாங்க போகிறாங்க. காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு அந்த கணக்கு எழுதக்குள்ள பார்த்துட்டாக்கா காய்கறி வாங்கின கடையில் 10 ரூபா அதிகமாக வாங்கிட்டு வந்தது அவங்க பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. கடை மூடி இருக்கு, திரும்பி வந்துடுறாங்க வீட்டுக்கு. அடுத்த நாள் காலையிலேயும் நடந்து போகிறாங்க. 4 கிலோமீட்டர் நடந்து போனோடனே அந்த கடை திறக்கிறாரு. கடைக்காரர் இவங்களை பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு, என்னம்மா ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களான்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஐயா நேற்று உங்ககிட்ட 10 ரூபா அதிகமாக நான் வாங்கிட்டு போயிட்டேன், நான் கொடுக்க வேண்டியது அதுன்னு சொல்லக்குள்ள, இந்த 10 ரூபாய்க்கோசம் இந்த 4 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்களான்னு சொல்லக்குள்ள, இல்லை ஐயா பாபா பார்த்துட்டு இருக்காரு, என்னுடைய கணவர் எனக்கு சொல்லியிருக்காரு நீதி நேர்மையோடு இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே பாபா பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா பணத்தை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே அவருக்கு என்ன நினைச்சாருன்னு தெரியல, அவருடைய கல்லாப்பட்டியை திறக்கிறாரு, ஒரு 300 ரூபா பணத்தை எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தரை பார்க்க போறாரு. அவர் நண்பர்கிட்ட போயிட்டு, நேற்று ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க என்கிட்ட பொருள் வாங்கினீங்க, அது 2700 ரூபா தான், 300 ரூபா நான் உங்ககிட்ட அதிகமாக வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாயை திருப்பி அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வந்துடுறாரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அந்த 300 ரூபா வந்த உடனே எல்லாமே பாபா பார்த்துட்டு இருக்காருன்னு போனவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, அவரும் ஒரு பாபாவுடைய பக்தர் தான் அவரு நேராக பேங்க்கு போறாரு. பேங்க்கு போயிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பணம் எடுக்கிறாரு. எதுக்கு அந்த பணம் எடுக்கிறாருனாக்கா, அவர் ஒரு நண்பர்கிட்ட 5 லட்சம் பணம் வாங்கியிருக்காரு. 5 லட்சம் பணம் வாங்கின அந்த கொடுத்த நண்பர் என்ன 2 நாள் இறந்துடுறாரு. ஸோ வாங்கினது அந்த நண்பருக்கும் வாங்கினவர் இவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுன்றதை புரிஞ்சுக்கிட்டு 10 லட்சமாக பணம் எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்மணியை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு அந்த 5 லட்சம் உன்னுடைய கணவர்கிட்ட நான் வாங்கியிருந்தம்மா, அவர் உன்னுடைய கணவர் அது சொன்னாரா சொல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இது எல்லாத்தையும் பாபா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 5 லட்ச ரூபா நான் அதிகமாக போட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு நான் தரமா, நீங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அந்த பெண்மணி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண்மணி தாங்க கணவனை இழந்து அந்த 10 ரூபா காய்கறி கடைக்காருக்கு அதிகமாக வாங்கின்னு வந்துட்டோம்னு சொல்லி கொடுக்க போனாங்களா அந்த பெண்மணி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாபாவுடைய மிராக்கல் பாருங்க. அந்த பணம் அந்த கல்யாணம் எப்படி நடக்கணும், இன்னும் 5 லட்சம் தான் தேவை, பட் இருந்தாலும் பாபா 10 லட்சமாக கொடுத்து ஒரு மிராக்கல் அந்த வீட்டில் நிகழ்த்தியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மிராக்கல்ஸ் சாய் குடும்பத்தில் நடந்திருக்கு. ஸோ இந்த கதையில் என்ன புரியுதுனாக்கா, நீதி நேர்மையோடு இருந்தாக்கா பாபா எப்பொழுதுமே நம்மளோட துணையாக இருப்பாருன்னு தெரியுது. ஸோ அடுத்த கதையில் நம்ம இன்னும் நிறைய பாபா மிராக்கல்ஸோட ஸ்டோரியை பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் அன்புடன் சரவணன்.